ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஆளுமை அல்லாஹ்வின் தூதருடைய இந்த ஹுதைபியா சம்பவத்தில் புரிந்து கொள்ள முடியும். நான் உங்களை எதிரின்னு நினைச்சுக்கிட்டு வந்தா பலிப்பிராணியை கொண்டு போய் அருங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட தர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அவர் டவுன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் என்னை பொய்யன் என்று கருதினாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி எழுதுங்கிறாங்க. எல்லாம் சரி, அனைவருடனான இணக்கம் சரி, ஆனால் கொள்கையில் விட்டுக் கொடுப்பில்லை என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த ஆதாரமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டி இருக்கிறார். இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற நாம் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் கூறிய வழிமுறைகளை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்கிற உயரிய போதனையோடு இன்றைய இந்த ஜும்ஆவினுடைய குத்பாவை ஆரம்பிக்க இருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளில் பல உயர்தரமான சிந்தனைகள், இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் எதுவுமே அதனை எதிர்த்த யாராலும் பொய்ப்பிக்கப்பட முடியாமல் அதுதான் நிரந்தரமான உண்மை என்று ஒப்புக்கொள்ளுகிற நிலைக்கு மாறியிருப்பதை தினம்தோறும் இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உணர்த்தக்கூடியதையும் நாம் நம்முடைய வாழ்நாளிலே அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரு தூய்மையான கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய பல சந்தர்ப்பங்களிலே இந்த கொள்கையை விட்டு நழுவக்கூடியவர்களாக, வழிதவறி செல்லக்கூடியவர்களாக, விட்டுவிடக்கூடியவர்களாக, தெரிந்தும் தெரியாமலும் இந்த கொள்கைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நடப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரங்களில் எல்லாம் சில நேரங்கள் ஏற்படும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிற நேரங்களாகவும் இருக்கும். சில நேரங்கள் ஏற்படும் அந்த நேரங்கள் நிர்பந்தமாகவோ எந்த ஒரு சர்ச்சைக்குரிய நேரமாகவோ கூட இருக்காது. ஆனாலும் இந்த கொள்கையை, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டுக் கொடுக்கக்கூடிய பல பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், எனவே இது போன்ற விவகாரங்களை தவிர்ப்போம். மார்க்கத்தில் இறுக்கமாக சொல்லப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கூட சில இடங்களில் விட்டு கொடுத்து விட்டு இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் அவதானிக்க முடியும். முதலாவதாக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அடிப்படை தத்துவம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு தத்துவமும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தத்துவம் நடைமுறை சாத்தியமானதா என்பதை வைத்துத்தான் அந்த தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற வார்த்தை மிக அழகாக இருந்தாலும் உண்மையாகவே வேற்றுமை என்கிற ஒரு விவகாரத்தில் ஒற்றுமை காண முடியுமா? மனது ஒத்து போகுமா? இறுக்கமான ஒரு பிணைப்பு ஏற்படுமா என்றால் அது நிச்சயமாக ஏற்படாது என்பதை நம்முடைய அனைத்து வாழ்க்கையின் நிலைகளிலும் பார்க்க முடியும். அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், உலக வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம்.
ஒரு இடத்தில் வேற்றுமை வந்துவிட்டால் வேற்றுமையை தக்க வைத்துக் கொண்டே ஒற்றுமையாக நடப்பது என்பது அப்படி ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. அப்படி செய்தால் பொய்யான நடிப்பாக இருக்கும் என்பதைத்தான் நாம் ஆரம்பமாக உணர வேண்டும். இதற்கு ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம். எந்த சம்பவம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக, யதார்த்தத்தை நிலைநிறுத்துவதற்காக இறைவனால் உண்டாக்கப்பட்டதோ அந்த சம்பவத்தையே விட்டு கொடுப்புக்கும் கொள்கை இழப்புக்கும் இன்றைக்கு ஆதாரம் காட்டுகிற நிலையாக மாறியிருப்பதையும் நாம் கவலையோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே மக்கமா நகரத்திலிருந்து நபிகள் நாயகம் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். மதீனாவிலே சென்று ஆட்சி கட்டிலில் அமர்கிறார்கள். ஆட்சி மிக பிரம்மாண்டமானதாக வளர்கிறது. வளர்கிற போது ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது நாங்கள் மக்காவுக்கு செல்ல வேண்டும், முதல் கட்டமாக உம்ரா செய்ய வேண்டும் என்கிற முடிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு தன்னுடைய சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வருகிறார்கள். வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. நீங்கள் மக்காவை கைப்பற்ற வருகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு மக்காவிலே இருக்கக்கூடியவர்களும் படைகளை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஒரு பிரம்மாண்டமான படைப்பிரிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக நிற்கிறார்கள். இந்த செய்தி ஏற்படும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிதை எதிர்கொள்ளாமல் எப்படி நுழைவது என்பதை பற்றி மாத்திரம் சிந்திக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எதாக இருக்கணும்னா நம்ம உம்ரா செய்யணும், உம்ராவை முடிச்சு காட்டணும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையாக நிற்கிறார்கள். எனவே உதிரிகளாக எதுவெல்லாம் வருகிறதோ அவற்றை தவிர்த்து விடுவோம். ஒரு அழகான முன்னுதாரணம், அழகான ஒரு இலக்கண பாடம் இது. நாம் ஒரு காரியத்தில் இலக்காக செயல்படுகிறோம் என்றால் நம்மை நோக்கி எதிர் திசையில் வரக்கூடிய தேவையற்ற அம்புகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் பயணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீதை தவிர்த்து கொண்டு பயணிப்பதற்கு எடுத்த முடிவு அந்த இடத்தில் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டலாக மாறுகிறது. தவிர்த்து கொண்டே பயணிக்கிறார்கள். மக்காவுக்கு நெருக்கமாக போகிறார்கள். போகிற இடத்திலே ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் அமர்ந்து விடுகிறது. ஒட்டகம் அமர்ந்ததோட ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை எப்படியாவது எழுப்பிடணும் என்று சொல்லி சஹாபாக்கள் அந்த ஒட்டகத்தை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கஸ்வா அல்லது கிஸ்வா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தினுடைய பெயர். கஸ்வா முரண்டு பிடிக்கிறது, எந்திரிக்க மறுக்குது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவும் இல்லை, பிடிவாதம் பிடிப்பது கஸ்வாவினுடைய குணமும் இல்லை. தண்ட ஒட்டகத்தை பத்தி தனக்கு தெரியும்ல, அதனால சொல்றாங்க அது பிடிவாதம் பிடிக்கலப்பா, பிடிவாதம் பிடிக்கிறது அந்த ஒட்டகத்துல பண்பும் கிடையாது. ஆனாலும் எந்த இறைவன் யானை படையை தடுத்தானோ அந்த இறைவன் இதை தடுத்திருக்கிறான், இந்த இடத்துல உட்கார சொல்லி அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதனால அது உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உடனடியாக பதில் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்கும் போது சஹாபாக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் முடியுது, தண்ணி கிடைக்கல. தண்ணீர் எடுத்த ஒரு சிறிய குட்டை, அதிலும் தண்ணீர் முடிந்து விட்டது. ஒரு மிகச்சிறந்த அற்புதம் அந்த இடத்திலே நடைபெறுகிறது. என்ன அற்புதம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அம்புகளில் ஒரு அம்பை எடுத்து சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த நீர்க்குட்டையில் கொண்டு போய் இதை போடுங்கள். கொண்டு போய் போடப்படுகிறது. நாங்கள் அந்த இடத்திலிருந்து பயணிக்கிற வரைக்கும், கிளம்புகிற வரைக்கும் அந்த இடத்தில் தண்ணீர் வற்றாமல் வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நபித்தோழர்களுக்கு அல்லாஹு தஆலா அடிக்கடி இப்படியான அற்புதங்களின் மூலமாக காட்டிக்கொண்டே இருந்தான். அதிலே ஒரு அற்புதம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அம்பு போடப்பட்டவுடன் உடனடியாக தண்ணீர் செழிக்க ஆரம்பிக்கிறது, கிடைக்க ஆரம்பிக்கிறது. சஹாபாக்கள் தண்ணீரை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்காவாசிகளுக்கு தெரிய வருகிறது, நபிகள் நாயகம் மக்காவை நெருங்கி விட்டார்கள். எனவே என்ன செய்வது, உடனடியாக நபிகள் நாயகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு வருகிறார்கள். அதுல முதலாவது வருகிறவர் யாருன்னு சொன்னா புதைல் இப்னு வரக்கா என்பவர் வருகிறார். இவர் எதிரிகளை சேர்ந்தவர் அல்ல, இவர் இஸ்லாமியர்களை சேர்ந்தவர். மக்கா பகுதி, திஹாமா பகுதிகளில், மக்காவை ஒட்டிய பகுதிகளில் முகமது நபிட்டு எதையாவது சொல்லணும்னா புதைல் இப்னு வரக்காட்ட சொன்னா சொல்லிடுவாரு. இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர். அந்த ஏரியாவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த ஒருவர் மக்கா பகுதிகளில்.
அவர் உடனே கிளம்பி வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகிறார். பேசி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் பால் குடிக்கிற ஒட்டகங்களை கூட எடுத்துக்கொண்டு எதிரிகளும் வந்து உங்களை எதிர்கொள்ள காத்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்காக சொல்றாருன்னா, வெறும் ஒட்டகத்தோட மட்டும் வரல, கூட்டம் குடும்பம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க, உங்களோட ஒரு சண்டையாவது பிடிக்கிறதுக்கு ரெடியா வந்து நிக்கிறாங்க என்கிற தகவலை அவர் வந்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆனா யுத்தம் செய்ய வரல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சண்டைக்கு வரட்டு, நான் சண்டைக்கு வரல யாரோடையும், நான் உம்ரா செய்யறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன். குறைஷிகளை பொறுத்த வரையில யுத்தம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பத்ரு, உஹது பல யுத்தங்களை சந்திச்சிருக்கிறாங்க, அவங்க டயர்ட் ஆகுவான்ல. யார் இறை மார்க்கத்திற்காக போராடுகிறானோ அவரை பொறுத்தவரையில அவருக்கு எந்த ஒரு சோர்வும் தயக்கமும் இருக்கவே இருக்காது. ஏன்? மரணித்தால் சொர்க்கம், உயிரோடு வாழ்ந்தாலும் வெற்றி, இந்த இரண்டும் இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகம் என்பதற்காக மாத்திரம் போராடுகிறானோ அவனுக்கு சோர்வு, தூக்கம் கெட்டது அத்தனையும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவாசிகளை பொறுத்தவரையில அவங்க யுத்தம் பண்ணி ரொம்ப சோர்வாயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப இழப்புகள் வேற அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே என்னோடு சமாதானமாக போக சொல்லுங்கள். அவங்க சமாதானமாக போனாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒன்றோ அவங்க எனக்கு குறுக்க நிக்க வேணாம் என்று சொல்லிருங்க, நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் கூட என்னை எதிர்ப்பதற்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு அவகாசம் கிடைத்ததாக ஆகிவிடும். ரெண்டு ஆப்ஷனை சொல்றாங்க. ஒன்னு, அவங்க சமாதானமா போயிட்டாங்கன்னா நான் பிறகு ஜெயிச்சதுக்கு பிறகு என்னுடைய ஆட்சி மக்காவில் வந்ததுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடலாம், நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லைன்னா கூட இப்ப அமைதியா இருக்க சொல்லுங்க, உம்ராவை செஞ்சுட்டு போயிடுறேன், சண்டையை பிறகு வச்சுக்கிருவோம், அடுத்த சண்டைக்கு நல்ல ஃபோர்ஸா ரெடி ஆகலாம்ல, அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், இந்த ரெண்டுல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் முதலிடத்தில் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை அவர்கள் மறுத்தால் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறேன், இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதையாவது அவங்க எடுத்துக்கலாம். இதை மறுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களிடத்தில் தெளிவாக சொல்லுங்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக இந்த விவகாரத்திற்காக என்னுடைய தலை துண்டானாலும் நான் போராடுவதை நிறுத்த மாட்டேன். அந்த பதில் வந்து சாதாரண பதில் இல்லை. எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னு கேட்டா, சும்மா அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, சும்மா விட்டு கொடுப்பு, இணைந்து போவது, கொள்கையில் தடவுவது, இந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுகிறது, விட்டு கொடுப்பு கொடுக்கப்படவில்லை. மிக தெளிவாக சொல்கிறார்கள், இப்படி என்றால் இப்படி, அப்படி என்றால் அப்படி, இந்த ரெண்டிலையும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் யுத்தம் வந்தா தலை துண்டாகிற வரைக்கும் யுத்தம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், அதையும் போய் முதலிலே அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்பி முடிய, நீங்க சொன்னது அப்படியே போய் சொல்லுகிறேன் யார சொல்லலாம் என்று சொல்லி அவர் போய் சொல்றதுக்கு போறாரு. மக்காவினுடைய மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறார்கள், பெரிய பெரிய தளபதிகள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நிற்கிற போது போய் பேச ஆரம்பிக்கிறார். முகமது நபி ஒரு செய்தியை சொன்னார், பல பேர் எழும்பியாய் அதை பத்தி பேசாதன்னு நிக்கிறாங்க, நிப்பாங்கல்ல, அவர கதை நமக்கு எதுக்கு, எங்க ஊரை விட்டு துரத்தி விட்டுருக்கிறோம், அவரெல்லாம் நம்மளோட வந்து பேசலாமா, இப்படி எல்லாம் கதையாடல்கள் பறக்கிறது, வெட்டி பேச்சுக்கள் எல்லாம் கிளம்புகிறது. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சில புத்திசாலிகள் சொல்கிறார்கள், கொஞ்சம் இருங்கப்பா, அவர் என்னதான் சொன்னார்ன்றதை கேட்போமே, கேட்டதானே முடிவெடுக்க முடியும் என்று சொன்னதற்கு பிறகு புதைல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டதற்கு பிறகு அவர் புதைல் எல்லாத்தையும் சொல்றாரு, முகமது நபி இப்படி இப்படிலாம் சொன்னாரு, நீங்க பார்த்து முடிவெடுத்துக்கிறீங்க என்று சொன்னதற்கு பிறகு உடனே அந்த இடத்துல உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்கிறவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் அப்ப மக்கா காபிர்களுடைய பக்கத்துல இருக்கிறாரு, எழும்பி பேசுறாரு, எனக்கு நீங்க எல்லாரும் என் தந்தையை போன்றவர்கள், எங்க வாப்பா மாதிரி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்னைக்காவது கெடுதல் பண்ணியிருக்கிறேனா, நல்லது தானே பண்ணியிருக்கிறேன், உங்களோட நான் வந்து நல்லா தானே நடந்திருக்கிறேங்கிறாரு. ஆமா, நல்லா தான் நடந்திருக்கிறீங்க. அப்ப தொடர்ந்து உருவா பேசுறாரு, நான் உங்களுடைய புள்ள, எனக்கு நீங்க வாப்பா மாதிரினா நான் உங்க புள்ள மாதிரி இல்லையா, ஆமா நீங்க எங்க புள்ள மாதிரி, உங்களோட பல ஆண்டுகள் நான் பயணித்திருக்கிறேன், என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதான்னு கேட்கிறாரு. இல்ல உங்க மேல எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதோட உடனே இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாரு, உக்கால் சந்தைவாசிகளோடு ஒரு சண்டை வந்த நேரத்தில் என்னுடைய கூட்டம் குடும்பத்தோடு உங்களை வந்து நான் காப்பாற்றவில்லையா, ஏன்னா அவ்வளவு நான் உங்களோட நெருக்கம்ங்கிறதுக்காக சொல்றாரு. இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய நான், முகம்மது நமக்கு முன்னாடி ஒரு நல்லொரு ஆப்ஷனை தந்திருக்கிறாரு, நல்லொரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்றதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் அவரோட போய் பேசுறேனே,
அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வாய்ப்பளிக்கிறார்கள் மக்காவாசிகள். போங்க போய் பேசுங்க, பிரச்சனை இல்லை. சொல்லியவுடன் அவர் பேசுவதற்காக மக்காவில் இருந்து கிளம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு உர்வா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், முகம்மதே, உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை அடியோடு இல்லாமலாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது ஏன் சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பலத்தை தெரிஞ்சு சொல்றாரு. நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற இந்த படையோட வந்து மக்காவுக்குள்ள யுத்தம் பண்ணினீங்கன்னா நாங்க உண்டு இல்லைன்னு ஆகிருவோம். அரபுகள் அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க. அரபிகளை அழித்து விட்டார் முகம்மது என்கிற பெயர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கல்ல, அவங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். இந்த பக்கம் இப்படி பேசுறாரு. பேசிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கல்ல, அவங்களோட முகத்தை எல்லாம் பாருங்க, முகத்தை பார்த்தாலே பயத்துல விரண்டு ஓடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் நீங்க பெரிய பலம் வாய்ந்தவர் ஒரு செய்தியை சொல்லிட்டு மறுபக்கம் எப்படி குத்தி பேசுறாரு, உங்க ஆட்களை பார்த்தா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க மாதிரி தெரியுது, இவங்களை நம்பியா யுத்தம் பண்ண போறீங்கங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே இந்த உருவாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவார்கள். அந்த அரபுல எந்த ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே நீங்க அதுக்கு மொழிபெயர்ப்பை பார்க்க முடியாது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு கடுந்தொனியில் தீய வார்த்தை பேசினார் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அது மொழிபெயர்ப்பு அல்ல, அது அவர் சொன்னாருங்கிறத சொல்ற ஒரு செய்தி. ஆங்கிலத்திலையும் இப்படித்தான் எழுதியிருப்பாங்க. அரபியில மட்டும்தான் அவர் சொன்னது இருக்கும். கடுமையான, மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் எதை கடவுள் என்று நினைக்கிறார்களோ அந்த கடவுளுடைய மர்ம உறுப்பை சுட்டி காட்டி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவ்வளவு கடுமை. சொன்னதோட இவர் கேட்கிறாரு, யார் இது இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவருக்கு தெரியும், அபூபக்கர்னு தெரியும். யாருன்னா தெரியாத ஆள்கிட்ட கேட்கல. அது எப்படி கேட்கறது, யாருங்க இவரு இப்படி பேசுறாருங்க, அந்த மாதிரி பேசுறாரு. சொன்னதோட அங்க இருக்கிறவங்க அபூபக்கர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அபூபக்கரே, நீங்கள் ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு உதவி, என்னுடைய இக்கட்டிலே நீங்கள் எனக்கு உதவி விட்டீர்கள். இல்லை என்று சொன்னால் இதற்கு நான் கடுமையான பதிலை சொல்லி இருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல அப்படி ஒரு பதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு கடுமையான ஒரு பதிலை அபூபக்கர் சித்தீக், ஏன்னா கோபம் வரும்ல, நாங்கெல்லாம் மக்காவுக்காக வந்திருக்கும் போது படையை பார்த்து இப்படி கேவலமாக ஒருத்தர் எதிர் தரப்புல பேசும்போது பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனே அவர் அடுத்து என்ன செய்யறாருன்னா, நபிகள் நாயகத்துடைய தாடியை பிடிச்சி, முன்னாடி இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை இப்படி பிடிச்சு பேசுறாரு. அவர் தாடியை இப்படி பிடிக்கிற நேரத்தில் அவருக்கு பின்னாடி முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நேர பின்னாடி முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இடுப்புல வாள் இருக்குது, உரைக்குள்ள வாள் இருக்கிறது. அவர் அந்த இரும்பு தொப்பியெல்லாம் யுத்தத்துக்கு தயாரான சோல்ஜராக அவர் நிற்கிறாரு. நிற்கும் போதுதான் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அடிக்கடி பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடியை அப்படி பிடிச்சு பேசுறாரு. இவர் தாடியை பிடிக்கும் போதுதான் முகீரத் இப்னு ஷுபா என்ன செய்வாருன்னா, ஒரு அடிப்பாரு வாள்ல. இப்படி ஒரு என்னன்னா, கத்தி ரெடியா இருக்குது, தாடியோட உன்னை கையை வச்சுக்கிறேன்னு என்ன அவர் யோசிக்கிறாருன்னா, அடுத்து கழுத்து இருக்குல்ல, அவர் பிடிக்கிறவர் ரசூலுல்லாஹ் கழுத்தை பிடிச்சிட்டாருன்னா அதுக்கு அவர் தாடி கிட்ட கையை கொண்டு போகும்போது இவர் கையை இப்படி அடிப்பாரு. ஏய், கத்தி ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு, எல்லாத்தையும் கவசத்தெல்லாம் ரெடி பண்ணி தலை போயிரும் பாத்துக்க அப்படிப்பாரு. உடனே இவர் கேட்கிறாரு, இவர் யாருங்க இவரு, அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அப்பா வர தெரியல உண்மையிலே, ஏன்னா முகமெல்லாம் மறைச்சிருந்தார், கவசத்தோட இருந்தார். உடனே சொல்றாங்க முகீரத் இப்னு ஷுபா. உடனே சொல்றாரு, முகீராவே, உங்களுக்கு நீங்க ஒரு காரியம் செஞ்ச நேரத்துல உங்களை நான் காப்பாற்றின நினைவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. முகீரா ஒண்ணு, அது இஸ்லாத்துக்கு வர முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதை சொல்லி காட்டி சொல்றாரு, உங்களை நான் காப்பாற்றியதெல்லாம் உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் எதுவும் பேசல. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டு, உருவா அங்க இருந்து எல்லா சஹாபாக்களுடைய நடவடிக்கையும் பார்த்துட்டு நேர மக்கா காபிர் இடத்துல போறாரு. போய் மக்கா காபிர் இடத்துல பேசுறாரு, என்ன நிலைமைங்கிறத சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முகமதுடைய மக்களை சந்தித்தேன், அவர்களுடைய நிலைகளை பார்த்தேன், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா, அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது தெரியுமா என்று சொல்லி வர்ணிக்கும் போது, அவர் சொன்னால் கட்டுப்படுகிறார்கள், அவர் எதை சொன்னாலும் கேட்கிறார்கள், அவருக்கு அவர்கள் மாறு செய்வதில்லை. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு காரலை எடுத்து
எச்சில துப்பினார்னு சொன்னா அதை கூட எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிருவாங்க அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லுவார். இந்த இடத்தில் மிக கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய போங்கும் இவர் சொல்லுகிற வார்த்தையும் கவனித்து, இவர் முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் அல்லாத நிலையில தான் இதை சொல்றாரு. உலமாக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில கூட காரி துப்பினா கூட உடம்புல எடுத்து தேய்ச்சிக்கிருவாங்க என்பதற்கு இதை எவிடன்ஸாக கொண்டு வருவாங்க. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது பூசியதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நபிகள் நாயகத்தோடு சஹாபாக்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க தெரியுமா? எச்சில துப்பி கொடுத்தா கூட தேய்ச்சிக்கிருவாங்க போல. ஏன்னா சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்று இஸ்லாம் சொன்னதற்கு பிறகு, 5 நேர தொழுகைகளுக்கும் உது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு, வாரத்தில் ஒரு முறையாவது குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு, உங்களுக்கு கடினமாக இல்லாவிட்டால் பல் துலக்குமாறு ஒவ்வொரு தொழுகைகளிலும் கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு, எச்சில எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏகத்துவம் பேசுகிற உலமாக்களே இந்த செய்தியை இப்படி பேசுகிற அவல நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. எனவே இந்த செய்தி அப்படிப்பட்ட செய்தியால் அவர் மிக தெளிவாக சொல்கிறார். நான் கிழக்கு ரோமானிய பேரரசினுடைய சீசரிடத்தில் போயிருக்கிறேன். மன்னர் சீசருடைய பேச்சுவார்த்தைக்கு நான் சென்றிருக்கிறேன். கிஸ்ராவுடன் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறேன். நஜ்ஜாஷியினுடைய தூதுக்குழுவில் நான் இருந்திருக்கிறேன். யாருடைய ஆட்களும் இப்படி நடந்து நான் பார்த்தில்லை. அவர் சொன்னா கேட்கிறாங்க, அவர் தலையசைச்சா நிக்கிறாங்க, அவரோட பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை. அதை சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் இந்த செய்தியும் சொல்லுகிறார். அவருடைய சஹாபாக்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தன்னுடைய கூட்டத்தாருக்கு பேசுகிறார். பேசிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த இடத்துல இன்னொருத்தர் எழும்புறாரு. பனு கினானா குலத்தை சேர்ந்த ஒருவர் கேட்கிறாரு, நான் கொஞ்சம் போய் முகமதோட பேசி பார்க்கவா? அப்படி போங்க, தாராளமா போய் பேசுங்க. அவர் கிளம்பி வர்றாரு. வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்றவர் இருக்கார்ல ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த குர்பானி ஒட்டகங்கள், அவர் குர்பானி ஒட்டகங்களுக்கு பொறுப்பானவர் அவர் தான் மக்கா காலத்தில். வரும்போது இதுல 2 விஷயம் இருக்கு. ரசூலுல்லாஹ் யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அரசியல் ரீதியாக அவரை எப்படி அடக்கிறது என்கிறதையும் மிக தெளிவாக கற்றுத்தருகிறார்கள். ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஆளுமை அல்லாஹ்வின் தூதருடைய இந்த ஹுதைபியா சம்பவத்தில் புரிந்து கொள்ள முடியும். வரும்போது இவருங்க இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் தான் அந்த ஒட்டகத்தை எல்லாம் பலிப்பிராணிகளை அறுக்கிறதுக்கு பொறுப்பானவர், அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு, நான் உங்களை எதிரின்னு நினைச்சுக்கிட்டு வந்தா பலிப்பிராணியை கொண்டு போய் அருங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட தர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அவர் டவுன், அவர் விழுந்துடுறாரு. உடனே மக்காவுல போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் போனேன், பலிப்பிராணி எல்லாம் எங்கிட்ட கூட தர்றாங்க, இப்படிப்பட்ட ஆட்களை உம்ரா செய்ய விடாம தடுக்கிறது எனக்குண்டா நல்லதா படல அப்படின்னு சொல்லி அவர் போய் எதிரிகள் இடத்துல சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மிக்ரஸ் இப்னு ஹஃப்ஸ்ங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவர் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவரை கவனிச்சுக்கிறங்க, ஒரு ஆள் வர்றாரு, கவனிச்சுக்கிறங்க, ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிறாங்க. அவரோட என்ன பேசினாங்கிறத இந்த நபிமொழியில பார்க்க கிடைக்கல. அதற்கு பிறகு சுகைல் என்ற ஒருவர் வருகிறார். வரும்போது உடனே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, நம்ம விஷயம் எல்லாம் ரொம்ப ஈஸியா முடிய போகுது. ஏன்னா சுகைல், சஹில் என்றால் லேசுன்னு அர்த்தம். பேரை வச்சுன்னு சொல்றாங்க, ஆளை வச்சுன்னு சொல்றாங்க. சுகைல் வர்றாரு, ரொம்ப பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு ஆளு, கடினமாக இருக்க வாய்ப்பில்லை, எக்ரிமெண்ட் ஈஸியா முடிய போகுது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யறாருன்னா, சுகைல் இப்னு அம்ர் அவர் வர்றாரு. வந்து என்ன பண்றாருன்னா, எக்ரிமெண்ட் ஒன்று எழுதுவோம், வாங்க கொண்டு வாங்க, ஏட்ட கொண்டு வாங்க, நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், எக்ரிமெண்ட் படி செயல்பட்டுக் கொள்வோம் என்று சொல்லி ஹுதைபியா உடன்படிக்கை எழுதுவதற்கு தலைப்படுகிறார்கள். அப்பொழுது எழுத்தர் அழைக்கப்படுகிறார், எழுதுகிறவர் அழைக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே சுகைல் சொல்றாரு, எங்களுக்கு ரஹ்மானையும் தெரியா ரஹீமையும் தெரியா, பிஸ்மில்லாவை தான் எங்களுக்கு தெரியும், பிஸ்மில்லாவை எழுதுறா எழுதுவோம், ரஹ்மான் எல்லாம் எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, எழுத மாட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஸ்மில்லா எழுதுங்க, எதை எழுதலுமோ அதை எழுதுங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அல்லாஹ்வை போற்றி புகழுகிற வார்த்தைகள். அதை எழுதல் என்று சொல்லி இஸ்லாம் இல்லை என்று ஆயிர போகுதா, கொள்கையில விட்டு கொடுத்துட்டோம் என்று ஆயிர போகுதா? இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொள்கையில் விட்டு கொடுப்புக்கு சொல்லுவார்கள். இது கொள்கையில் விட்டு கொடுப்பே இல்லை, அல்லாஹ்வே இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஓகே ஓகே, அல்லாஹ்வும் இல்லை ரசூலும் இல்லை அப்படின்னு நாங்க ஒத்துக்கொள்றோம்னு சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் எழுதணுமா, உங்களுக்கு ரஹ்மானும் ரஹீமும் செட் ஆகாதா, மேலதிகமா இருக்குதா, ஓகே அதை விட்டு, எங்களுக்கு ரஹ்மானையும் தெரியாது ரஹீமையும் தெரியாதுங்கிறாங்க. பிரச்சனை இல்லை, எதை நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டோமோ அதை எழுதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா,
அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா காவிர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்று எழுதுங்கள். உடனே சுகைல் சொல்றாரு, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்க ஏத்துக்கிட்டா இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே அப்படிங்கிறார். யதார்த்தத்தில் அந்த பதில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற பதில் தானே. அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிறவே இல்லையே. ஏத்துக்கிறாத ஒரு சாரார் எப்படி அல்லாஹ்வின் தூதர் என்று எழுதுவார்கள்? இதை சொல்லி காட்டுறாரு. நாங்க எழுத முடியாதுல்ல, உங்களை நாங்க ஏற்றுக்கிறோம் எப்படின்னா முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் ஏத்துக்கிறோம். எனவே முகமதுடைய மகன் அப்துல்லா என்று சொல்லி எழுதுவோம். அதை தவிர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி நாங்கள் எழுத முடியாது என்று சொல்லும் போது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் என்னை பொய்யன் என்று கருதினாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி எழுதுங்கிறாங்க. நீங்க என்ன மறுத்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், உனக்கு அந்த வார்த்தை எழுத முடியலையா, இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க என்ன முகமது இப்னு அப்துல்லான்னு நீ எழுதிக்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அது அல்லாஹ்வுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அதை சொல்லிடுறாங்க. சொன்னதற்கு பிறகு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுகைல்ட்ட சொல்றாங்க, நாங்க இந்த வருஷம் உம்ராவுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுகைல் என்ன சொல்றாருன்னா, அது முடியாது, அது எப்படி இந்த வருஷம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க உம்ராக்கு வர்றதுக்கு வந்தாலும் இந்த வருஷம் நாங்க உங்களை உம்ரா செய்ய அனுமதிச்சிட்டோம்னு சொன்னா அரபுகள் என்ன நினைப்பாங்க, உங்ககிட்ட நாங்க பணிஞ்சு போன மாதிரி நினைக்க மாட்டாங்களா, சரண்டர் ஆன மாதிரி நினைக்க மாட்டாங்களா, எங்க கௌரவம் என்ன ஆகிறது, எங்க கெத்து என்ன ஆகிறது, எங்க மரியாதை என்னதுக்கு ஆகிறது, எனவே அதெல்லாம் இந்த வாட்டி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு தாராளமா உம்ரா செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓகே நாங்க அடுத்த வருஷம் வந்துக்கிறோம் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இந்த சம்பவத்தை முழுமையா படிச்சீங்கன்னா அது இதுக்கு பிறகுதான் மக்கா வெற்றி நடக்கிறது. மக்கா வெற்றி அவ்வளவு ஈஸியாக நடந்ததற்கான அடிப்படை என்னன்னா இங்க போட்ட லாக்கு தான். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கள லாக் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. மக்கா வெற்றிக்கு வரும்போது எவனும் எதிர்த்து நிற்க கூடாது, அவங்களுக்கு தெரியாமலே இங்க அடி விழுந்துகிட்டு இருக்குது, அதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு வரலாற்றையும் ஒன்றாக சேர்த்து புரியாத நம்முடைய ஆட்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவோ விட்டு கொடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் நெஞ்சில அக்பர் கட்டுறதை தொப்புளுக்கில கட்டிக்கிட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம கொஞ்சம் தர்காக்கு போவாத என்று சொல்றதை அப்படி கொஞ்சம் தடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனை, இவ்வளவு காலமா சொல்லிட்டோம் தானே, கத்தம் இல்ல, கந்தூரி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாம் சொல்லிட்டோம் தானே, இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதை பத்தி பேசாம தவிர்த்துக்கிட்டா என்ன, ஹுதைபியாவிலே அப்படித்தானே. இப்படித்தான் நம்மிலே பல பேர் பேசுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாம் சரி, அனைவருடனான இணக்கம் சரி, ஆனால் கொள்கையில் விட்டுக் கொடுப்பில்லை என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த ஆதாரமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு நிபந்தனை எழுதப்படுகிறது. என்ன நிபந்தனை என்று சொன்னால், பேசுறாங்க, எங்க கிட்ட இருந்து யாராவது முஸ்லீம் ஆகி வந்துட்டா நீங்க அவங்கள சேர்த்துக்கிற கூடாது, உங்ககிட்ட இருந்து யாராவது இஸ்லாம் வேணாம்னு வந்துட்டாங்கன்னா நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சஹாபாக்களால ஜீரணிக்க முடியாம போயிடுச்சு. அது எப்படி, அது இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, வந்தா அவரை முஸ்லிம்கள் ஏத்துக்கொள்ள கூடாதான், திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடணுமா. ஆனா முஸ்லிம்கள் என்று ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இஸ்லாம் பிடிக்கல அப்படின்னு திருப்பி முர்த்ததாகி போறாரு, அவரை அனுப்பி வச்சிடணுமா அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இதை சொல்லும் போதே சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் ஒரு ஒப்பந்தமா அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே, இது நடக்கும் போதே அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூ ஜந்தல் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவரை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பாமல் சங்கிலியால் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். சங்கிலி தரையிலே இழுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடக்க முடியாமல் நடந்து கஷ்டப்பட்டு சஹாபாக்களை நோக்கி அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுகைலே, நாம் இன்னும் ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கவே இல்லை, நீங்கள் போடுகிற ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் இது? சொல்லிக் கொண்டிருக்கும் போது அபூ ஜந்தல் வருகிறார்கள். இட்ஸ் ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது, அபூ ஜந்தலை எங்களுக்கு தந்து விடுங்கள், இதற்கு பிறகு ஒப்பந்தம் எழுதப்பட்டதற்கு பிறகு அது நடைமுறையாகட்டும் என்று சொல்லும் போது அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாரும் அந்த இடத்திலே நிற்கிறார். நீங்கள் அதை சொன்னால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். எங்க ஒப்பந்தமே எழுதலங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எழுதினா தானே, ஒரு அக்ரிமெண்ட் போட்டா தானே அப்ளை பண்ணணும். இன்னும் நம்ம அக்ரிமெண்ட் போடல, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் வர்றாரு. இப்ப அவர் வந்தாலும் நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதையே பேசுகிறார்கள். பேசும்போது அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறார்கள், முஸ்லிம் சமுதாயமே, நான் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன்,
இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன், இணை வைப்பை மறுத்து வந்திருக்கிறேன். அதே இணை வைப்பாளரிடம் என்னை திருப்பி அனுப்ப போகிறீர்களா? நான் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் உங்களுக்கு தெரியாதா? என்னை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கொலை செய்வதற்கு துணிகிறார்கள். இந்த அநியாயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா? பார்த்துவிட்டு என்னை மீண்டும் அவர்கள் பக்கமே அனுப்ப போகிறீர்களா? கடும் வேதனை இந்த இஸ்லாத்திற்காக நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதறுகிறார்கள். வேற வழி இல்லை, ஒப்பந்தம் போடப்படவும் இல்லை. அதை போடல, இதை ஒத்துக்கலனா ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் துடிச்சு போறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஆட்கள் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. என்ன செய்யறாருன்னு கேட்டா கொதிச்சு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாரு, நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா என்று கேட்கிறார். சந்தேகப்பட்டு கேட்ட கேள்வி இல்லை, அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா? ரசூலுல்லாஹ் அமைதியாக பதில் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். தெளிவாக பதில் சொல்றாங்க. பிறகு கேட்கிறாரு, நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருக்கிறார்களா இல்லையா? ஆமா, நாம சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி என்றால் இப்படியான நிபந்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு நாமே கேவலத்தையும் அசிங்கத்தையும் இழிவையும் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். நான் அவனுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன். அவன்தான் எனக்கு உதவக்கூடியவன் என்று பதிலளிக்கிறார்கள். உடனே அவர் என்ன செய்யறாரு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், விரைவிலேயே நாம் இறையில்லம் காபத்துல்லாவை தவாஃப் செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி தரவில்லையா அப்படின்னு கேட்கிறார். நீங்க தானே சொன்னீங்க காபாவுக்கு போவோம் தவாஃப் செய்வோம் என்று சொன்னீங்களா இல்லையா? இப்ப என்ன இப்படி மாறி நடக்குது என்று கேட்கும் போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இறையில்லம் காபாவுக்கு சென்று தவாஃப் செய்வோம் என்று சொன்னேன், இந்த ஆண்டே செய்வோம் என்று சொன்னேனா என்று கேட்கிறார்கள். தவாஃப் செய்வதுதான் நம்முடைய நோக்கம். அது இந்த ஆண்டா என்ன அடுத்த ஆண்டா என்ன இருந்தா என்ன, தவாஃப் செய்யணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வழி கிடைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்தை நம்ம சமைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வழிமுறைகளை அமைச்சுக்கணும். நான் இந்த வருஷம் சொன்னேனா உமரே, நாம் தவாஃப் செய்வோம் என்று தான் சொன்னேன் என்று சொல்லும் போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டைம்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபனஸலத் சூரத்துல் ஃபத்ஹ், ஃபத்ஹ்ங்கிற அத்தியாயம், வெற்றி சம்பந்தப்பட்ட அத்தியாயம் இறங்குகிறது. இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், ஃபகரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உமர இலா ஆகிரிஹா. அந்த சூரா ஃபத்ஹ் கடைசி வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த கிராத்தை கேட்டதுக்கு பிறகு, இந்த வசனத்தை எல்லாம் கேட்டதுக்கு பிறகு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அவ ஃபத்ஹுன் ஹுவ, இதுதான் அந்த அல்லாஹ் சொல்லுகிற வெற்றியா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆம், இதுதான் அந்த வெற்றி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினத்தோட இதுதான் அந்த வெற்றி என்கிறார். இதற்கிடையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இதே கேள்வியை போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாரு. அவரும் அதே பதில சொல்லுவார். சொன்னதுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். வசனத்தை கேட்டதோட சரண்டர் ஆகிறார். அப்படி இப்படி இருக்குது, என்னடா இதுன்னு யோசிக்கிறாரு. வசனத்தை கேட்டு சரண்டர் ஆனது மட்டுமல்லாம பின்னாட்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, சொல்லுகிற செய்தி இதே நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பல தடவைகள் அல்லாஹ்விடத்திலே இது தொடர்பாக பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், நிறைய நன்மைகளை எக்ஸ்ட்ரா செய்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நேரத்திலேயே நான் வாதிட்டு விட்டேனே என்று சொல்லி நான் கவலைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பின்னாட்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒப்பந்தம் எழுதப்படுகிறது, அபூ ஜந்தல் திருப்பி அனுப்பப்படுகிறார், ஹுதைபியா ஒப்பந்தம் முடிவுறுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, எழும்பி சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய குர்பானி பிராணிகளை கொடுத்து விட்டு இந்த இடத்துல தலைமுடிகளை மலிச்சுக்கிறங்க அப்படிங்கிறாங்க. யாருமே எந்திரிக்கல, யாருமே தலைமுடியை மலிக்க போகல. அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒப்பந்தத்தை யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போவாங்களா என்று யாரும் எதிர்பார்க்காத ஒப்பந்தமாக மாறிவிட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய மனைவி நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையில வந்து மனைவி இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்லும் போது
உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் நீங்கள் சொன்னதை போன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஆம், அப்படித்தான் ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் யாரோடும் பேசாதீர்கள். உங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு மாறு செய்கிறவர்கள் அல்ல. யாரோடையும் பேசாதீங்க. எந்திரிச்சு கத்தி எடுத்துக்கிட்டு போங்க. போய் குர்பானி உங்க பாட்டுக்கு அருங்க, தலைமுடி உங்க பாட்டுக்கு மலிங்க, வேலை கரெக்டா நடக்கும் பாருங்க. ஒரு அட்வைஸ் பண்றாங்க. மனைவி உம்மு சலமா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு போறாங்க. போய் ரசூல் யாரோடையும் பேசல, குர்பானி பிராணியை அறுக்கிறார்கள், தலைமுடியை மலிக்கிறார்கள். இதை பார்த்ததோட சஹாபாக்கள், இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கிளர்ந்து எழும்பி வந்தார்கள் என்றால், ஒருவர் இன்னொருவரை முட்டி மோதி மிதித்து கொன்று விடுவாரோ என்று நினைக்கிற அளவுக்கு சன நெரிசல் மிகைத்து விட்டது. 1000 பேர் வந்திருக்கிறாங்க. முட்டி மோதி அவசரமா ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க, நம்ம குர்பான் கொடுத்துறணும், நம்ம தலைமுடியை மலிச்சிடணும் என்று சொல்லி அத்தனை பேரும் இந்த நன்மையை செய்வதற்காக விரண்டு வந்தார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களில் நாம் பார்க்க முடியும். ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற உடன்படிக்கை எழுதப்படுகிற நேரத்தில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிற முதன்மை செய்தி என்னவென்று சொன்னால், இறையச்சத்திற்கு நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவை எடுத்தாலும் அதுதான் சிறந்த முடிவு என்கிற அடிப்படை தான் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவையே கொஸ்டின் பண்ணுகிற, கேள்வி கேட்கிற, விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிற, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்த ஒரு விவகாரத்தை, வஹியால் முடிவு செய்யப்பட்ட ஒரு விவகாரத்தை கேள்வி கேட்பதற்கு துணியக்கூடாது, மறுபேச்சு பேசக்கூடாது. அதை மீறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட இடத்துல ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. பின்னாட்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு கவலைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தம் மாற்று தரப்போடு ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகிற நேரத்தில் எதுல நமக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அதில் தான் விட்டு கொடுப்பு, கொள்கையில் விட்டு கொடுப்பல்ல. இந்த சம்பவத்தில் எங்காவது அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்கிறார்கள். நீ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், எழுதுறத வேணும்டா விட்டுக்க. என் மக்களும் என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறேன். முடிக்கிறார்களா இல்லையா? இந்த சம்பவத்தில் எங்குமே கொள்கை விட்டு கொடுப்புக்கோ இறையச்சத்திற்கு எதிரான காரியங்களுக்கோ வழி வகைகளே கிடையாது. எனவே நம்முடைய வாழ்நாளில் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நெருக்கமாக, அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்களாக, கொள்கையை விட்டுக் கொடுப்பதற்கு ஹதீஸ்களையே திரிவுபடுத்தி ஆதாரம் காட்டுகிறவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர் உருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.